முறையில் ஒற்றுமை தானே, குடும்பம் ஒற்றுமை, தெருவுண்டு ஒற்றுமை, ஊர் முஸ்லீம்ன்ற வகையில் ஒற்றுமை, முஸ்லீம் அல்லாத மக்கள் இருக்கிறாங்க, அங்கேயும் ஒற்றுமை வேணும். அடிச்சுக்கிட்டு இருந்தால் யாரும் முன்னேற முடியாது. மக்களை பூரா என்ன செய்யற? ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, அல் மூமினு மன் அமினஹு நாசு. யா மூமின் என்றால் யாருன்னு கேட்டால் மனிதர்கள் எல்லாம் அவன் விஷயத்தில் பயம் இல்லாமல் இருக்கணும். ஒரு மூமின் நீ சொல்வதாக இருந்தால், இவன்கிட்ட பேசலாம், அம்மாடி இவன் ரவுடி, இவன் அடிப்பான், இவன் குத்துவான், இவன் திட்டுவான், இவன் கொல்லுவான் என்கிற மாதிரி ஒரு பேரை நம்ம எடுத்தோமையானால் அவன் முஸ்லீம் அல்ல. அப்போ முஸ்லீம் அல்லாத மக்களோடு வாழும்போது எப்படி இருக்க வேண்டும் என்று சொன்னால், அவன் பார்த்தால் இந்த பாய்ட்டு நம்ம நெருங்கி பழகலாம், இவன்கிட்ட பேசலாம், இவனால் யாருக்கு எந்த இடைஞ்சலும் வராது, நன்மை தான் வருமே தவிர எந்த கேடும் செய்ய மாட்டான் என்கிற வகையில் முஸ்லீம் அல்லாத மக்கள் இருந்தால் கூட அங்கே ஒத்துமையா இருக்க வேண்டும். அவன் முஸ்லீம் அல்லாத வெறுக்க சொல்லி இந்த மார்க்கம் சொல்லலை. எதை நம்ம வெறுக்க செய்யக்கூடாது? அவங்களுடைய மூடத்தனத்தை பின்பற்ற முடியாது, அவங்களுடைய சிலை வணக்கத்தை நம்ம ஏற்றுக்கிற முடியாது, அவங்க ஜோசியம் விஷயம் பார்க்குறாங்களா அதை நம்ம செய்ய முடியாது. மனிதன்கிற முறையில் அவனுக்குரிய தேவைகள் இருக்குமா இல்லையா, அடிப்படை வசதிகள் இருக்குமா இல்லையா, அதுகளில் அவனுக்கு குறைவு ஏற்படுமையானால் நமக்கு ஏற்பட்டால் எப்படி உதவுகிறோமோ அந்த மாதிரி உதவ வேண்டும். அப்போ முஸ்லீம் அல்லாத தெருவில் போகிறீங்க, ஒரு முள்ளு கிடக்குது, அதை பார்த்துட்டு நீங்கள் அப்புறப்படுத்துறீங்க. அந்த தெருவில் யார் நடப்பா? பெரும்பாலும் முஸ்லீம் அல்லாத ஆள் தான் நடப்பாங்க. அவன் தானே முள்ளு குத்தி சாவட்டும், வேதனைப்படட்டும் அப்படின்னு நினைக்காமல் இமாத்தத்துல்லாதா அணித்தறிக்கை சோபத்து மின் சோபல் ஈமா, ஒரு வீதியில் கிடக்கிற ஒரு முள்ளை அப்புறப்படுத்துவது இறை நம்பிக்கையின் ஒரு பகுதி. இதெல்லாம் இருந்தால் தான் உங்களுக்கு ஈமான் இருக்குன்னு அர்த்தம். அப்போ பிற மத மக்களாக இருந்தால் கூட அவங்களோட இணக்கமாக தான் இருக்க சொல்லி மார்க்கம் சொல்லுகிறது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க மஸ்ஜித் நபவியில் இருக்கிறாங்க, பள்ளிவாசல்.